வெல்கம் டு சேனல் 7 தமிழ். நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டிக்கு வந்திருக்கோம். ஊட்டியில் இருக்க போட் ஹவுஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஊட்டி ஏரி அப்படின்றது தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்டத்தில் உதகமண்டலத்தில் உள்ள ஒரு ஏரி. இது 65 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு இந்த ஏரி. இந்த ஏரியில் படகு இல்லம் இருக்குது. இந்த படகு இல்லத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த ஏரியில் இருக்க இந்த படகு இல்லம் அப்படின்றது ஒரு முக்கியமான இடம், சுற்றுலாத்தலம் அப்படின்னே சொல்லலாம். இங்கே நிறைய படங்களும் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. இந்த ஏரியோட வரலாறு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜான் சல்லிவன் அப்படின்றவர் 1824 இந்த ஏரியை வெட்டியிருக்காரு. மலை ஓடைகள்லேருந்து பாஞ்சு ஊட்டி பள்ளத்தாக்க அடைகிற அந்த நீரை தேக்கி இந்த ஏரி அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஏரி அப்படின்றது முதல்ல மீன் பிடிக்கும் நோக்கத்துக்காக தான் அமைச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஏரி படகு பயணம் செய்ய பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஏரியோட பரப்பளவு அப்படின்றது இப்போ நம்ம பார்க்குற அளவு கிடையாது. இந்த ஏரி மிகப்பெரிய ஏரியாக இருந்து இன்றைக்கி சுருங்கி இருக்குது. இன்றைக்கி இந்த ஏரிக்கு உட்பட்ட பகுதியில் தான் பஸ் ஸ்டாண்டு, குதிரை பந்தய மைதானம், ஏரியோட பூங்கா அப்படின்னு நிறையா கட்டியிருக்காங்க. அதனால் இந்த ஏரியோட பரப்பளவு சுருங்கிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படகு இல்லத்தில் பார்த்திங்கன்னா துடுப்பு படகு, மிதி படகு, மோட்ரு படகு அப்படின்னு நிறைய படகுகள் இருக்குது. இதில் ஒவ்வொரு படகுக்கும் ஒவ்வொரு ரேட்டு சொல்கிறாங்க. என்னதான் ஒரு சுற்றுலாத்தலமாக இருந்தாலும் இந்த ஏரி ஒரு மாசுபட்ட ஏரி. அதாவது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தோட ஆய்வின்படி இந்த ஊட்டி ஏரி மாநிலத்தின் மிகவும் மாசுபட்ட ஏரிகளில் ஒன்றா இருக்குது. இந்த ஏரியில் இருக்க தண்ணியை மனிதர்கள் குடிக்கிறதுக்கோ இல்லை அதில் நீங்கள் போய் குளிக்கிறதுக்கோ தகுதி இல்லாத ஒரு தண்ணி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மீறி குடித்தாலோ இல்லை குளித்தாலோ அதுக்கு வர்ற பிரச்சனைகள் அதை மாசுபடிந்த தண்ணி அப்படின்றதுனால உடல் உபாதைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றதும் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் ஊட்டி பக்கம் போனீங்க, இந்த படகு இல்லத்தில் நீங்கள் அப்படி சவாரி பண்ணுறீங்க அப்படின்னா, படகு போயிட்டு இருக்கும்போது கையில் அப்படி தண்ணி அள்ளி தெளிக்கிறது இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபட வேணாம். ஏன்னா இந்த தண்ணி கொஞ்சம் மாசுபட்ட தண்ணி அப்படின்றதுனால நம்ம போனோமா படகு சவாரியை ரசித்தோமா வந்தோமா அப்படின்னு இருக்கிறது நம்மளுக்கும் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஊட்டிக்கு டூர் போகலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா அதில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான சுற்றுலாத்தலங்களில் இந்த படகு இல்லம் அப்படின்றதும் ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலம் அப்படின்னே சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக ஊட்டிக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்த பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணாதீங்க. நிறைய திரைப்படங்களும் இந்த படகு இல்லத்தில் எடுத்திருக்காங்க. ராஜா சின்ன ரோஜா, பாலிவுட் படம் நிறைய இந்த படகு இல்லத்தில் எடுத்திருக்காங்க. அதனால் மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.